வெல்கம் டு பிரியா பானுஸ் கிச்சன். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஒரு பால் பாயசம் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கொஞ்சம் முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய், 1 கிளாஸ் சேமியா, 1 கிளாஸ் சர்க்கரை, 1 கிளாஸ் நைலான் ஜவ்வரிசி எடுத்துங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் பால் பாயசத்துக்கு. என்கிட்ட இருந்தது இது, உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சுங்க. இது நைலான். அதுக்கு தேர்த்தாப்புல 3 கிளாஸ் பால் தண்ணி ஊற்றி லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். காய்ச்சின பாலும் போடலாம், காய்ச்சாத பாலும் போடலாம். 1 டீஸ்பூன் நெய் போட்டுங்க. ஒரு பாத்திரத்தில் தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியை லைட்டாக அந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாம். கலர் மாறிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சேமியாவை கொட்டணும். சேமியாவே அதே லைட்டாக ப்ரெஷ் கலர் கொஞ்சம் பொன்னிறமாக வரும் பாருங்கள். அப்போ தான் அந்த ஜவ்வரிசியும் கலரும் தெரியும். இதோட கலர் தனியாக அதில் ஒயிட்டாக தெரியும். இது லைட்டு ப்ரௌன். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த சேமியை வறுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அதை இதில் போடணும். இது கொஞ்சம் வேகத்து வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க. கொஞ்சம் வேகட்டும், நல்லா கொதி வரட்டும். இதில் என்ன பண்ணணும், கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுருக்கோம். எந்த மாதிரியான ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு சால்ட்டு போடும். அப்போ தான் அதோட சுவையை கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் அது சுவையை நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுங்க, நிறைய போடாதுங்க. ஒரு ஏலக்காய் அதோட ஒன்று போட்டுங்க. இப்போ 1 கிளாஸ் ஸ்வீட்டுக்காக 1 கிளாஸ் சக்கரை போட்டுக்கிறோம். இதை வந்துச்சுருங்க. இப்போ நம்ம 2 கிளாஸ் பால் எடுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க. பால் கலந்த உடனே இறக்கிடக்கூடாது. கொஞ்சம் இது கொதித்து வந்த பிறகு பாருங்கள், ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடும் பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்தது என்ன பண்ணி பாருங்கள், இதை சொல்லி முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் இதை போட்டு அவ்வளோதாங்க, பாயசம் ரெடி ஆச்சு.